சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க புகழ் மாப்பிள்ளை கிட்ட சொல்லலையா? இல்லையே, சொல்லலையே. அத பத்தி புகழ்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்கிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனாலதான் அதை மறைச்சிட்டேன். ஏன் இப்ப எதுக்கு அதை பத்தி கேக்குறீங்க? மாப்பிள்ளை இங்க வந்து நாங்க கொடுத்து அனுப்பின சீரை சிவசங்கரி மேலேயே வீசி எரிஞ்சிட்டு போயிட்டாரு சம்பந்தியம்மா. ஐயோ, ஓ அப்படியா செஞ்சா? அச்சோ, இத பத்தி எனக்கு தெரியாதுங்களே. இப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் நான் அவங்கிட்ட சொல்லாம மறைச்சதே. இது இப்போ தப்பா போச்சே. எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. நான் என்ன செய்யறது இவனை? இதனால தாங்க அருவிக்கிட்ட இதெல்லாம் வேண்டாமான்னு சொன்னேன். வற்புறுத்தி கொடுத்தா. சரி, அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அதை வாங்கிக்கிட்டேன். கடைசியில பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதனால பாவம் உங்களுக்கு தானே மன வருத்தம், அவமானம். சம்பந்தியம்மா, சிவசங்கரி அவளோட கடமையை செய்யணும்னு நினைக்கிறா. உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டதுமே அவதான் வேஷ்டி புடவை எடுத்துக்கிட்டு வந்து அருவிக்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. நாங்க எப்படி சம்பந்தியம்மா வேணான்னு சொல்ல முடியும்? அம்மாவையும் பொண்ணையும் ரொம்ப நாள் கழிச்சு சேர்த்து வச்சதே நான் தான். அவளை போய் நான் எப்படி தடுக்க முடியும்? நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சம்பந்தியம்மா. நான் மட்டும் புரிஞ்சு எதுவும் நடந்துடாதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து இந்த இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களை ஏத்துக்க முடியும். இல்லைன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். யார் நினைச்சாலும் அதை தடுக்கவும் முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது சம்பந்தியம்மா. இருந்தாலும் என்னோட உறவுகளான என் தங்கச்சியையும் தங்கச்சி பொண்ணையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நாங்க கொடுத்து அனுப்பின சீரை மாப்பிள்ள சிவசங்கரோட முகத்துக்கு நேரா வீசும்போது என் தங்கச்சி மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் சம்பந்தியம்மா. நாங்க என்னதான் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில மாப்பிள்ளையும் கிடையாது. அவரு அருவிய வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாகணும்னு வான் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு மாப்பிள்ளையா அவர் அவரோட அதிகாரத்தை காமிச்சிட்டாரு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் சம்பந்தியம்மா? சரிக்கு சமமா எங்களால பேச முடியுமா? பொண்ணை கொடுத்தவங்களாச்சே, தாழ்ந்து போய் தானே ஆகணும். இத பாருங்க, உண்மையை சொல்றேன். மனசு இல்லாம தான் உங்க சீரை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா அதை திருப்பி அனுப்பி உங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கலைங்க. இது இது எனக்கு தெரியாம நடந்திருக்கு. ஆமா, என் பையன் புகழ் பண்ண தப்புக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ சம்பந்தியம்மா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. பின்ன உங்க குடும்பத்திலேயே நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போறவங்க, நல்லது கெட்டதை பொறுமையா யோசிச்சு பாக்குறவங்க. மாப்பிள்ள கோவப்பட்டதுக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்படி அவமானப்படணும்னு எங்க தலையிலெல்லாம் எழுதிருக்குன்னு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அப்பா ஒரு நிமிஷம் கொடுங்க கொடுங்க. சம்பந்தியம்மா ஒரு நிமிஷம். ஹலோ அத்தை. அருவி, இத பாருமா, புகழ் இப்படி எல்லாம் நடந்துகிட்டது எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாது. நான் உன்னை கண்டிக்கிறேன். என்ன? ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். சரிம்மா, இவன் இப்படி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா நீ கொண்டு வந்த எதையுமே நான் வாங்கியிருக்க மாட்டேன். இல்லத்த, ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க அதை வாங்கிக்கிட்டீங்க. அது உங்களோட பெருந்தன்மத்தை. தப்பு பண்ணது நான் தான். கொடுத்ததை பத்தி புகழ்கிட்ட நானே சொல்லிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். புகழ் இப்படிலாம் வந்து என் அம்மாவை அவமானப்படுத்திட்டு போயிருக்க மாட்டாரு. தப்பு ஏன் மேலதான். இல்ல அருவி, பாவம். நீ என்ன பண்ண முடியும்? பெரியவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க தண்டனைய.
சரி, நடந்தது நடந்து போச்சு. நீ இதை பத்தியெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத என்ன? புகழ் சொன்ன மாதிரி நீ வீட்டுக்கு புறப்பட்டு வா. கட்டாயம் வருவேன் அத்தை. இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போதுமா? ம், சரி. இப்ப சொன்ன பாரு, அது போதும். சரி, வச்சுட்டுமா? பாத்தியா பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாத்தியா? ஆ? இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இத்தனை நாளா நீங்க 2 பேரும் தாயும் பொண்ணுங்கிற உண்மையை மறைச்சு வச்சிருந்தேன். புரியுதுண்ணே. நான் கூட தேவையில்லாம உங்க மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். எதுக்காக என் பொண்ண என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு உங்ககிட்ட பலமுறை சண்டை போட்டிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் உங்க மனப்போராட்டம் எப்படி இருந்திருக்கும்னு இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுதுண்ணே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னால நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானும் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் முன்னாடியே உண்மையை சொல்லலைன்னு உங்ககிட்ட சண்டை போட்டேன். அது தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சாரிப்பா. அங்கிள், உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமையா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அதை விடுமா, எது நடக்கணுமோ அது நடந்துதானே தீரும். இப்ப என்னோட கவலை எல்லாம் மீதி பிரச்சனையை நாம எப்படி சால்வ் பண்ண போறோங்கிறது தான். அருவி அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும். ஆமா அருவி, நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சேனே தவிர உன் வாழ்க்கை பத்தி நான் யோசிக்கவே இல்லம்மா. என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அருவி. நீ உன் வீட்டுக்கு கிளம்பி போமா. அம்மாவை மட்டும் மறந்துடாத. அப்பப்போ அம்மா வந்து பாத்துக்கோ. எனக்கு அது போதும். எங்க போய் தொலைஞ்சா அவன்? இன்னைக்கு வரட்டும் வரட்டும். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? டேய் நில்லு. எங்க போயிட்டு வரப்போ? ஆ? என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அருவி கொடுத்த சீரை எடுத்துக்கிட்டு போய் அந்த சிவசங்கரி மூஞ்சியில தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க.